ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப டேஸ்டியான தயிர் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இந்த தயிர் ரெசிபி பண்ணுறதுக்கு பால் பவுட்ரு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பவுடர் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தயிர் எடுக்க போகிறோம். நல்ல திக்கான தயிர். இந்த தயிர் வந்து வீட்டில் போட்ட தயிர் தான்ப்பா. இந்த தயிரில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கங்க. நீங்கள் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல, வடிகட்டி நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. பால் பவுட்ரு அரை கப் அளவுக்கு இதில் சேர்த்துடுங்க. அரை கப்புன்றது ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஏன்னா பால் பவுடரில் இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அதை நம்ம வந்து செட் பண்ண போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துடலாம், நமக்கு பிரச்சனை இருக்காது. தனித்தனியாக வந்து போட்டெல்லாம் தர வேண்டாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை குட்டி பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்ததை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடுறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். வெயில் காலத்தில் மோரை அடித்து கொடுத்தாலும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதே போல் தயிராக கொடுத்தா கூட, சர்க்கரை போட்டு கொடுத்தா கூட அது வந்து கொஞ்சம் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இதே போல் ஆவியில் வச்சு வேக வச்சு நம்ம ஸ்வீட்டாக கொடுத்தோன்னா ரொம்பவும் நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் கிடையாது, இது ரொம்ப ஹெல்த்தியானதுப்பா. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கிறதுக்கு செட் பண்ணியாச்சு. இட்லி பாத்திரம் இருந்தால் கூட உள்ளே ஒரு கிண்ணம் போல் போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு செட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன். ஒரு 15 நிமிஷம் மட்டும் போதும், அப்படியே வேக விட்டு எடுத்துடலாம். 15 நிமிஷம் பொறுத்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை ஒரு முறை செய்து கொடுத்துட்டிங்கன்னா தயிர் இருக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து இதை செய்யணும்னு தோணும். பிள்ளைங்களும் அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எல்லாமே வெந்துருச்சுப்பா. எல்லாத்தையுமே நம்ம ஒரு முறை பார்த்துட்டோம். எல்லாமே வெந்திருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் சைட்லலாம் கொஞ்சம் நகர்ந்துருந்தால் வெந்திருக்குமான்ற ஒரு டவுட்லேயே நான் பார்த்தேன். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களும் காத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிப்பா. புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.